அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் கோட்டை ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை சங்கத்தினர். கோட்டை ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை சங்கத்தின் மண்டலம் 8 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சிவச்சந்திரன் அவர்களையும், கோட்டை ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ராஜசேகரன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் மணிமுத்து அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் சுசேராஜ் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ராஜசேகர் அவர்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்கும் இருந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் எண்ணம் சொல் செயல் அவற்றிலும் தூய்மை நிட வேண்டுகிறோம். உலகின் நட்புறவும் நல்லுறவும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டில நாங்கள் நாளும் ஈடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லாமும் எல்லாரும் எல்லோரும் எல்லா வளமும் பெற்றிட இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நிகழ்த்த தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். காலச்சக்கரம் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். இந்த காலச்சக்கர நிகழ்வில் இணைந்து வழங்க எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து திட்டத்தை மிகவும் சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடத்தி வரும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டல 8 துணை ஆளுநர் ரொட்டேரியன் பி சிவச்சந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனது சங்கத்தின் பொருளாளர் செயலாளர் அவர்களையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் மாவட்ட மண்டல பொறுப்பு நடைபெறும் நிகழ்ச்சிக்கு வருகிற வரவேற்கின்றேன். ஆசர் நல்லசெய்யும் ஐயா அவர்களையும் இன்றைய நிகழ்வில் நமக்கு காலச்சக்கர நிகழ்வில் கற்றுக்கொண்டு ஆசன மூச்சு பயிற்சி எடுக்க இருக்கும் சுபாசினி அவர்களையும், உறவுகள் மேம்பட என்ற தலைப்பில் தொடர்ந்து சிறப்பான விளக்கம் அளித்து வரும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களையும் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருகிறவர்களை வரவேற்று நமது மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வு 1031 நாட்கள் சிறப்புடன் நடைபெற்று வருவது என்னை மிகவும் பெருமை கொள்கின்றோம். இன்று எங்கள் கோட்டை ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்வை தொடங்கி வைப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றோம். வாய்ப்பு இருந்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி சார். சிறப்பு, சந்தோஷம். இந்த ஒரு வார காலங்கள் நம்முடன் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்து இணைந்து வழங்கி சிறப்பித்த சங்க கோட்டை ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை சங்கத்திற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை சிறப்பானதொரு நிகழ்வாக காலை வேளையிலே வரவேற்புரை நிகழ்த்தி ரோட்டரி இறை வணக்கம் வாசித்து நிகழ்ச்சியை துவங்கி வைத்து சிறப்புரையாக வழங்கிய சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும், தொடர்ந்து இந்த நிகழ்வு 31 நாட்கள் நடந்து கொண்டிருந்தாலும் இந்த வருடத்தின் 300வது நாள் இன்று இந்த காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்று 300வது நாளை நாம் சிறப்பாக நகர்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த வருடமும் இந்த நிகழ்வு ஒவ்வொரு சங்கத்தை சார்ந்தும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த கோட்டை ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை சங்கத்தினர் நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை இந்த ஒரு வார காலங்கள் நம்முடன் இணைந்து வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கும் அவர் தலைவர் அவர்களுக்கும் தலைவர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து சென்ற வாரம் கூட சிறப்பானது ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்தார். அதாவது தொடர்ந்து இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்து கொடுத்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை சரியாக உற்று நோக்கி நிகழ்வுகளை செம்மையாக
எடுத்துக்கொண்டிருந்தாலும் அந்த நிகழ்வுகளை நமக்கு கொடுக்கும் விதத்தினை இன்று சிறப்பாக நமக்கு சென்ற வாரம் சனிக்கிழமை அவர்கள் சுபாஷினி அவர்கள் பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் ஆசனங்களையும் சிறப்பாக அளித்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இன்றும் அதனுடைய நிகழ்வுகளாக அளிக்க உள்ளார்கள். அதனுடைய முதற் நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க இன்றைய ஆசிரியர் சுபாஷினி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குரு வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவை சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றிங்கம்மா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். அடிப்படை வணக்கம். கைகளை சின்முத்திரையில் வைத்துக் கொள்ளவும். ஆ என்ற சொல்லை உச்சரிக்கவும். சின்மய முத்திரை. ஆதிமுத்திரை. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்தது அறி, வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்தது அறி, வெற்றியுறுதி. நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து ஆசன பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் அளிக்க உள்ளார்கள். தொடர்ந்து சென்ற வார நிகழ்வில் சிறப்பான ஒரு பயிற்சி முறையில் அளித்த சுபாஷினி அவர்கள் இந்த வாரமும் நமக்கு ஆசனங்களையும் மூச்சு பயிற்சிகளையும் அளிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கால்களை நீட்டி தளர்வுபடுத்திக் கொள்ளலாம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டவும். அடுத்தது பாதங்காலை இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் 3 முறை சுற்றுவோம். ஓய்வு. கால்களை மடக்கி முட்டியை மூக்கில் தொடுமாறு செய்வோம். இடது காலையும் வலது காலையும் அவ்வாறு செய்து கொள்வோம். ஓய்வு. அடுத்ததாக நின்ற நிலைக்கு வேண்டும். பாதங்கால்களை மேலும் கீழுமாக வைத்து கால்களை தளர்வு செய்து கொள்வோம். கால்களுக்கான ரொட்டேஷன் 1 2 3 ஆப்போசிட் டைரக்ஷன்ல 1 2
3. அதேபோல் 2 கால்களுக்கும் செய்து கொள்வோம். ஓய்வு. முட்டியின் மீது கைகளை வைத்துக்கொண்டு நீ ரொட்டேஷன். 1 2 3 4 5. ஆன்டி கிளாக்வைஸ். 1 2 3 4 5. ஓய்வு. அடுத்தது இடுப்புல கை வச்சுட்டு ஹிப் ரொட்டேஷன். 1 2 3 4 5. ஆப்போசிட் டைரக்ஷன்ல 1 2 3 4 5. ஓய்வு. ஷோல்டருக்கான ரொட்டேஷன். கைகளை வணக்கம் போல வைத்துக்கொண்டு உடலை திருப்பவும். இடதுபுறமாக சென்டர், ரைட் சைடு. 2 ஓய்வு. அடுத்தது கைகளுக்கான சுழற்சி முறை. கைகளை நன்றாக உயர்த்தி வட்ட வடிவில் சுழற்றவும். 3 4 5. அப்படியே ஃபார்வர்டு ரொட்டேஷன். 1 2 3 4 5. ஓய்வு. கைகளை நேராக நீட்டிக் கொள்ளவும். உள்ளங்கைகளை தோள்பட்டையில் படுமாறி 1 2 3 4 5. ஓய்வு. இப்போது கைகளுக்கான ரொட்டேஷன். ஜாயிண்ட் மணிக்கட்டை சுழற்றவும். கை மணிக்கட்டை 1 2 3 4 5. ஆப்போசிட் டைரக்ஷன்ல 1 2 3 4 5. இப்போது விரல்களை நன்றாக விரித்து மூடவும். 1 2 3 4 5. கை விரல்களை நன்றாக பலப்படுத்திக் கொள்ளவும். அடுத்தது கழுத்துக்கான பயிற்சி. நன்றாக கழுத்தை நெக் ரொட்டேஷன். 1 2 3 4 5. ஆன்டி கிளாக்வைஸ். 1 2 3 4
4, 5. இப்போது கண்களுக்கான பயிற்சி. கைகளை கோர்த்துக் கொள்ளவும், கைகளை நேராக நீட்டிக்கொண்டு கை கட்டை விரலை பார்த்து கொண்டு கைகளை மேலே உயர்த்தவும். கண்கள் கை கட்டை விரல்களை பார்த்தபடியாக இருக்கவும். மேலே கீழே பிளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்கும். கை கட்டை விரலை மட்டும் பார்க்கவும். அடுத்தது அப்படியே ஹேண்ட் ரொட்டேஷன் மாதிரி பண்ணிட்டு அதை எப்படி பாருங்க. 1, 2, 3. ஆப்போசிட் டைரக்ஷன். 1, 2, 3. இது கைகளை நல்லா சேர்த்து கண்கள் மீது ஒற்றி எடுத்துக்கொள்ளவும். கண்களை நன்றாக இறுக்கமாக இறுக்கி மூழ்கி திறக்கவும். ஓய்வு. அடுத்ததாக முதலாவது தாடாசனம். கைகளை தலைக்கு மேல் உயர்த்தி பாதங்களை குதிங்கால்களை நன்றாக உயர்த்தவும். ஓய்வு. மூச்சை விட்டுக்கொண்டே கால்களை கீழே இறக்கவும். அடுத்தது கால்களுக்கு ஒரு அடி இடைவெளி விட்டு திரிகோணாசனம். கைகளை நேராக நீட்டிக்கொள்ளவும். வலது கையை இடது கால்களில் குடும்பமாக இருக்கு. 1, இப்போது இடது கைகளை வலது காலில் பழகுவதை விட்டோம். 2, ஓய்வு. கைகளை வணக்க முத்திரையில் வைத்துக் கொண்டு அப்படியே அமரவும். மலாசனம். நன்றாக மூச்சை கவனிக்கவும். ஓய்வு. கீழே அமர்ந்து கொள்ளவும். பாதங்கால்களை ஒன்றாக சேர்த்து வைத்து வர்க்கோணாசனம், பட்டர்ஃப்ளை போஸ். கால்களை நன்றாக பட்டாம்பூச்சி போல் கைகளை அடிக்கவும். மூச்சை நன்றாக இழுத்துக்கொண்டு தலையை கீழே சாய்த்து கால்களை படமாறு வைக்கவும். உள்மூச்சை எடுத்துக்கொண்டு மேலே வரும். மூச்சை விட்டுக்கொண்டு
கால்களை படு- ஓய்வு. கால்களை நீட்டிக் கொள்ளுங்கள். தளர்வுபடுத்திக் கொள்ளுங்கள் கால்களை. பாதத்திற்குண்டான அழுத்த சிகிச்சை. வலது காலை இடது கால் மீது எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பாதத்தில் அழுத்தம் அளிக்கும் போது நம் உடல் உறுப்புகள் அனைத்திற்கும் சீரான இரத்த ஓட்டம் கிடைக்கும். இப்போது நம்முடைய கால் கட்டை விரல்களை அழுத்தம் கொடுத்துக் கொள்வோம். ஒவ்வொரு விரல்களுக்கும் நம் 2 கை கட்டை விரல்கள் மூலமாக அழுத்தம் கொடுத்துக் கொள்வோம். கால் கட்டை விரல் நம்முடைய மூளை பகுதியை குறிக்கிறது. விரல்களுக்கு அழுத்தம் தரும் பொழுது அந்த உறுப்புகளை கவனத்தில் கொள்ளுங்கள். மூளை பகுதிக்கு இரத்த ஓட்டம் சீராக பாய்கிறது. அடுத்ததாக அனைத்து விரல்களுக்கும் அழுத்தம் கொடுத்துக் கொள்வோம். கண்கள், காதுகள் என அனைத்து உறுப்புகளுக்கும் சீரான இரத்த ஓட்டம் பாய்கிறது. அப்படியே கால் முழுவதற்கும் அழுத்தம் கொடுத்துக் கொள்வோம். நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி, சிறுகுடல், பெருங்குடல், கணையம் அனைத்து உறுப்புகளுக்கும் நன்றாக அழுத்தம் கொடுத்துக் கொள்கிறோம். குதிங்கால்களுக்கு நன்றாக அழுத்தம் கொடுத்துக் கொள்வோம். நம்முடைய சிறுநீரகம், கர்ப்பப்பை போன்ற உறுப்புகளுக்கு இதுதான் வேர் பகுதி. நன்றாக அழுத்தம் கொடுத்துக் கொள்வோம். ஓய்வு. அடுத்ததாக சைட்ஸ்ல இந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கோங்க. முதுகுத்தண்டு, நம்முடைய முதுகுத்தண்டில் வலிமைப்படுத்துவதற்கானது. கைகளை பிடித்துக்கொண்டு நல்லா ரொட்டேஷன் மாதிரி கொடுங்க. இதே போல் அடுத்த கால்களுக்கும் மாற்றி செய்து கொள்ளவும். கட்டை விரல்களால் நன்று அழுத்தம் கொடுத்துக் கொள்ளுங்கள். கால் முழுவதுமாக அழுத்தம் கொடுத்துக் கொள்ளுங்கள். ஓய்வு. வஜ்ராசன நிலைக்கு வந்து கொள்ளுங்கள். கால்களை மடக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கைகளை முன்னே வைத்து முயலாசனத்திற்கு செல்வோம். ஓய்வு.
அடுத்ததாக மூச்சு பயிற்சி. நாடி சுத்தி பிராணாயாமம். கைகளை பிராண முத்திரையில் வைத்துக் கொண்டு இடது மூச்சின் வழியாக உள்மூச்சை இழுத்து மெதுவாக மூச்சை வெளிவிடவும். வலது மூச்சின் வழியாக மூச்சை உள்வாங்கி இடது மூச்சு வழியாக மூச்சை வெளிவிடவும். ஆல்டர்னேட்டிவ் பிரீதிங். நாடி சுத்தி செய்யும் பொழுது நம்முடைய நுரையீரல் நன்றாக பலப்படும். அடுத்ததாக பிரம்மரி. பிரம்மரி பிராணாயாமம். கைகளை காதில் மூடிக்கொண்டு கண்கள், மூக்கு மற்றும் வாய்களை மூடி ஓய்வு. அடுத்ததாக திருமூலர் பஸ்திரிகா. ஓய்வு. அடுத்ததாக கபாலபதி. நன்றாக மூச்சை வெளிவிடவும். வயிற்றுக்கு நல்ல அழுத்தம் கொடுத்து மூச்சை வெளிவிடவும். ஓய்வு. அடுத்தது சீத்தளி பிராணாயாமம். நாக்கை டியூப் மாதிரி வச்சுட்டு நல்லா காற்றை உள்வாங்கி மூக்கின் வழியாக சுவாசிக்கவும். வாய் வழியாக காற்றை உள்வாங்கி மூக்கின் வழியாக சுவாசத்தை வெளியிடவும். கோடைக்கால உடல் உஷ்ணத்தையும் உடல் உள்ளுறுப்புகளுக்கு மிகவும் குளிர்ச்சி அளிக்கும் இந்த பயிற்சி. ஓய்வு. நன்றிங்கய்யா. நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக இதுல என்னன்னா பயிற்சியில இப்ப என்ன சொல்ல வரோம்னாக்கா, பயிற்சிகள் கத்துக்கிட்டதை விட அவங்க செய்த ஸ்பீடு நல்ல சிறப்பா இருக்கு. ஸ்பீடு என்பதை விட ஒவ்வொரு பயிற்சியும் எந்தவித ஒரு தங்கு தடையுமின்றி அப்படியே கன்டினியூஷனா சிறப்பா ஒவ்வொரு பயிற்சியும் சிறப்பா குடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப காலச்சக்கரம் நிகழ்வுல உள்ள ஆசிரியர்கள் எல்லாருமே முன்னேற்றம் அடைந்து, முன்னிலை அடைந்து சிறப்பான ஒரு நிகழ்வ இதுல செய்யலனாலும் அவங்களோட நிலைகள் டெய்லி செஞ்சுட்டு இருக்கிறதுனால, திறம்பட நமக்கு செய்துட்டு இருக்காங்கிற ஒரு பெரிய அனுபவங்கள் அவங்கள்ட்டேருந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். சந்தோஷம், வாழ்த்துக்கள். அதேபோன்று இன்று நமக்கு சுபாஷினி அவர்கள் இந்த நிகழ்வுல சிறப்பா நமக்கு தொடர்ச்சியா அந்த வகுப்பு இன்னைக்கு ஆசனங்கள் இறை வேண்டுதலேருந்து
மூச்சு பயிற்சி வரைக்கும் தொடர்ந்து அந்த ஆசனங்களையும் பயிற்சிகளும் இடைவிடாது அந்த தொடர்ச்சியான நிகழ்வை கொடுத்தது வந்து சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா நேரம் குறைவாக இருப்பதால் அவர் வந்து அந்த நேரத்திலே எல்லா பயிற்சியும் கொடுக்கணும் அந்த ஒரு எண்ணங்கள் வரவுள்ள நிறைவான பயிற்சியை கொடுக்குறாங்க. சந்தோஷம். அதேபோன்று இன்றும் நமக்கு சுபாஷினி அவர்கள் ஆரம்பம் முதல் மூச்சு பயிற்சி வரை சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் சிறப்பாக நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்து ஒரு ஆசிரியர் என்ற ஒரு நிலையை அடைந்து அனைவருக்கும் ஒரு சிறப்பானது ஒரு பயிற்சியை கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த சுபாஷினி அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள். என்னதான் நம்ம பயிற்சிகளை கத்துக்கிட்டு சிறப்பா நம்ம செய்துகிட்டு இருந்தாலும் அதனுடைய தன்னிலை விளக்கங்களை தனக்கே உரிய பாணியில் இங்கு விளக்கம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் நல்ல சிவமையா அவர்களை இன்றைய நிகழ்வின் ஆசனங்கள் பயிற்சிகள் உள்ளிட்ட சிறப்பாக நமக்கு அளித்த சுபாஷினி அவர்களை வாழ்த்தி வாழ்த்துரை கூட அன்புடன் அழைக்கின்றோம். அன்மிட் பண்ணீங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பயிற்சி எல்லாருமே நல்லா செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அது காரணம் என்ன அப்படின்னா ஒளியும் பதிவு வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நல்லா காட்சிப்படுத்துறத வந்து நல்லா அழகா காட்சிப்படுத்துறாங்க. சொல்றது நல்லா தெளிவா கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. அது வந்து நம்ம செல்லை கரெக்டா வச்சு அந்த மாதிரி பயிற்சி சொல்லி கொடுக்கணும். அதே போல நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்துல அந்த கை கால் வந்து மூமெண்ட் வந்து நல்லா தெரியிற மாதிரி இடத்துல உட்காரணும். அது ஒரு முக்கியமான விஷயம் பயிற்சி கொடுக்கறதுல. மிக சிறப்பாக செஞ்சாங்க. உடல் பயிற்சிகள் வந்து நிறைய கொடுத்திருந்தாங்க. சிறப்பாக எல்லா வகையான உடல் பயிற்சியிலும் பாத அழுத்த பயிற்சியும் மிக சிறப்பாக கொடுத்தாங்க. ஒரு சில ஆசனங்கள், அதே போல முத்திரை பயிற்சி, சண்முக முத்திரை பயிற்சி மிக அருமையா கொடுத்தாங்க. சிறப்பு. இதே போன்ற நீங்க நல்லா பயிற்சியை சிறப்பாக நீங்க கடைபிடிச்சீங்கன்னா உடலாலும் மனதாலும் நல்ல ஆரோக்கியம் பெறலாம். மிக சிறப்புங்கம்மா. வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். உங்களுடைய வாழ்த்துறை வந்து எல்லாருக்குமே உண்மையிலுமே வந்து ஒரு சின்ன விஷயத்த சொன்னாலும் அதனுடைய கருத்துக்கள் அனைவருக்கும் ஒரு புரியும் வண்ணம் தன்னுடைய செயல்களை எந்த அளவுக்கு செய்யறோமோ அதனுடைய வெளிப்பாடுகள் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்னைய நிகழ்வும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றீங்க. வாழ்த்துக்கள். ஏன்னா ஒளியும் அதாவது எப்படின்னாக்கா நம்ம செய்யறது வந்து மற்றவர்களுக்கு வார்த்தைகளும் புரிய வேண்டும், நாம் செய்யும் அந்த செய்கைகளும் தெளிவாக தெரிய வேண்டும் அப்படிங்கிற நோக்கம்தான் அந்த ஐயா சொன்ன ஒளியும் அந்த அளவுக்கு திறம்பட நான் தன்னுடைய இடத்தையும் சரியாக தேர்வு செய்து சொல்லும் ஒவ்வொரு பயிற்சிகளும் அனைவருக்கும் புரியும் வண்ணம் தன்னுடைய நிலைகளையும் மாற்றி சிறப்பாக இன்னைக்கு வகுப்பை கொடுத்தாங்க அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. சிறப்பு, சந்தோஷம். அதாவது மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் புரியும் வண்ணம் செய்கிறோமோ அவர்கள் எடுத்துக்கொள்ளும் விதமும் சிறப்பாக இருக்கும். அந்த வகையிலே இன்றைய வந்து நமக்கு சிறப்பாக இந்த நிகழ்வு செய்ததை ஐயாவது கரெக்டாக அதை வழிநடத்தி நமக்கு வந்து சிறப்பாக ஒரு வாழ்த்து கூறியிருக்காங்க. உண்மையிலுமே வந்து ஒரு நிகழ்வை வந்து சிறப்பா ஏற்படுத்துறது ஆசான்களுடைய அந்த வழிகாட்டுதல் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த அளவுக்கு அவங்களோட வழிகாட்டுதல் இருக்குதோ அந்த அளவுக்கு, ஏன்னா அவங்க செய்யக்குள்ள அதை விட நம்ம கரெக்டா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் எல்லாருக்குமே இருக்கும். அந்த எண்ணங்கள் வர வரதான் அது தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வும் கிடைக்கும். அது மாதிரி நமக்கு ஆசான்கள் வந்து சிறப்பா நம்மளை வழி நடத்தக்குள்ள நம்ம வந்து மேம்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு சிறப்பா அமையுதுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல. அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பாக நம்மளை வழிநடத்தி செல்லும் ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள். நன்றிங்க. சிறப்பு.
அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து இறைமதன் ஐயா வந்து சிறப்பிக்க இருக்கிறாங்க. ஐயா இன்னும் வரல. ஒரு நிமிஷம் கொஞ்சம் இதோ வந்தேன். நல்ல சிவம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம், வணக்கம். நான் பேசிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம். சரிங்க. இதோ இறைமதன் ஐயா வந்து மிக சிறப்பாக கருத்துரை, அதாவது நம்முடைய மனதை எப்படி வந்து மன அழுத்தம் இல்லாம நம்ம குடும்ப உறவுகளோடும் மற்றவர்களோடும் இப்படி உறவாடுங்கிறத பத்தி மிக சிறப்பாக எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில வந்து நம்ம அதை வந்து நம்ம செயல்பாடா கொண்டுட்டு போகணும். அதுலதான் வெற்றி இருக்கு. எல்லாருமே வந்து அந்த 23 வயதுக்குள்ள வந்து நம்ம என்ன பழகணுமோ அதே தான் மீண்டும் மீண்டும் வரும். நம்ம ஒரு வேகமா ஒரு முடிவெடுக்கும் போது அந்த வயசுல நம்ம எப்படி முடிவெடுத்தோமோ எப்படி இருந்தோமோ அதுதான் வரும். அந்த வயசுல நம்ம ஆஹ் ஆஹ் ரொம்ப கோபமா இருந்திருப்போம். நம்ம சொல்றதுல எவ்வளவு பிடிவாதமா இருந்திருக்கலாம், கோபமா இருந்திருக்கலாம், அல்லது ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட இருந்திருக்கலாம். இந்த பதிவுகள்லாம் அவ்வளவு சாதாரணமா வெளியில போகாதுங்க. இந்த பதிவுகள் மீண்டும் மீண்டும் வரும். நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் மறுபடியும் அந்த நம்ம கிட்ட இருக்கிற கோபத்தை காமிச்சிருவோம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அவநம்பிக்கையா செய்யக்கூடிய என்னால முடியாது அப்படின்னு பேசுற மாதிரி, அழுகிற மாதிரி, இது மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சிருவோம். ஆனா வந்து அதை பிராக்டிஸா கொண்டுட்டு போனோம்னா தான் அந்த இதையெல்லாம் மாற்ற முடியும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்முடைய மனப்பதிவுகள்ல இருந்து மாற முடியும். அதே மாதிரி நம்ம காந்தி வெங்கட்ராமன் ஐயா வந்து சொல்லுவாங்க, அந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாம் அந்த இடத்துல பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி அதை கட்னு சொல்றாரு இல்லைங்களா, அது மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். அப்பதான் நம்ம வந்து மனதளவுல வந்து நல்லா பழகி அந்த அன்போட ஒவ்வொரு விஷயங்களையும் அணுக முடியும். அன்புதான் எல்லாமே முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. திருமூலர் வந்து அன்பும் சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிலர், அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. அப்படி வந்து நம்ம அன்புதான் எல்லாம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்னதான் வந்து பக்தியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும், என்ன செஞ்சாலும் நம்ம வந்து அந்த அன்புங்கிறத வந்து மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது போல நம்ம ஒருவருக்கொருவர் வந்து அன்பா வந்து அணுகணும் அப்படிங்கிறத இதுல முக்கியத்துவம். அதே போல எந்த சூழல்ல ஒரு மனிதன் வாழ்ந்தாங்களோ அது மாதிரிதான் அவங்க இருப்பாங்க, அப்படித்தான் அவங்க பேசுவாங்க. நாம எந்த சூழல்ல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி பதிவுகள் தான் நம்ம கிட்ட இருக்கும். அந்த மாதிரிதான் நாம அணுகுவோம்.
ஆஹ் அது ஒவ்வொருத்தரும் பேசும்போது வந்து, ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சைக்காலஜி வந்து நமக்கு வேணும். ஒவ்வொருத்தட்டையும் மனிதர்கிட்டயும் அணுகிறது அப்படின்னா, பேசணும், நல்லா அன்பா பேசிக்கணும் அப்படின்னா, உறவுகளை மேம்படுத்தணும் அப்படின்னா, நம்ம சில மாற்றங்களை கொண்டுட்டு வந்து ஆகணும். அத ஒவ்வொரு நாளும் பயிற்சியா கொண்டுட்டு போகணும். நம்ம கரெக்டா ஒவ்வொரு நாளும் இரவும் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம அணுகுமுறை எல்லாம் ஒரு ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். எப்படி பேசணும், ஆர்ட்ட என்ன பேசணும், என்ன நடைமுறை இருந்துச்சு, நம்ம நினைச்சதை கரெக்டா பண்ணணுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது வந்து நம்முடைய அணுகுமுறை வந்து மாறிக்கிட்டே வரும், கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வரும். எல்லா செயல்களையும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு, அவங்க எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க, எவ்வளவு பேசுறாங்க, எப்படி சொல்றாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில்கள் சொல்லுவோம். அது மாதிரி நம்ம அவங்களுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க நலன் சார்ந்து நம்முடைய நலன் சார்ந்தும் ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயங்களை பேசணும் நம்ம. அப்பதான் வந்து நம்ம உறவுகள் வந்து மேம்படும். இது மாதிரி எல்லாம் நீங்க ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருந்தா தம் ஃபிங்கர் காமிங்க. சிறப்பு சிறப்பு. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரி. இருந்தாலும் திடீர்னு ரொம்ப ஒரு வேகமா செய்யணும், ஒரு வேலையை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கும்போது அந்த கோவப்பட்டுருவோம் நாம. அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அதை நினைச்சு பார்த்து வருந்திக்கணும். இல்லை தப்பாவே யார்கிட்டயாவது பேசியிருந்தா சாரிம்மா, சாரி நண்பா, இது மாதிரி சொல்லிட்டேன் நானு, சாரி, இனிமேல வராம பாத்துக்கலாம் அப்படிங்கறது அவங்களுடைய இயல்பா பேசிக்கணும். சில நேரங்களில் சண்டையிலையுமே வந்துடும், சண்டையில முடியும் நண்பர்கிட்டயோ அல்லது மனைவிகிட்டயோ. அப்ப என்ன ஆகணும், மறுபடியும் அத அவங்களே பேசலைனாலும் நம்ம கூப்பிட்டு பேசி இது மாதிரி சொல்லி இருக்கக்கூடாது, நீ அப்படி இல்லை அவங்க ஏதாவது அப்படி பேசியிருந்தாங்கனாலும் ஒரு 10 நிமிடம், ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு முகத்துக்கு முன்னாடி போய் பார்த்து ஒரு புன் சிரிப்பு சிரிச்சுட்டு நல்லா ஏன் அப்படி சொன்னீங்க, இது மாதிரி சொல்லியிருந்தா எனக்கு எனக்கு மன வருத்தம் ஆயிடுச்சு, இப்படி சொன்னதுனால நீங்க இப்படி சொல்லி செஞ்சிருந்தீங்கன்னா இது நல்லா இருந்திருக்கும், இப்படி பேசுனா வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. ரவிசுந்தர் ஐயா கை காமிக்கிறாங்க அப்படியெல்லாம் யாரும் மாற்றுறதுக்கு தயாரா இல்ல, அவங்க எல்லாரும் அவங்கவுங்க எப்படி அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் கொஞ்சம் மாற்றத்துக்கு வருவாங்க. ஒரு 1/2 இருக்கணும் அவங்களுடைய, நம்ம எப்படி நினைக்கிறோமோ, ஒரு தப்பா செஞ்சுட்டோமே அப்படின்னு நாம நினைக்கிறோம்ல, அதே மாதிரிதான் அவங்களும் நினைப்பாங்க. அது மாதிரி கருத்துக்களை வந்து மாற்றத்துக்கு கொண்டு வரணும். அது மாதிரிதான் நம்முடைய அணுகுமுறையெல்லாம் இருக்கணும். அதே போன்றுதான் ஒவ்வொரு புத்தகங்கள் நம்ம படிச்சுட்டு வரணும். அதே அப்ப வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய எண்ணங்கள் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு புத்தகங்கள் படிக்கிறது, புதிய நபர்கள்கிட்ட நாம போய் பேசுறது, நமக்கு யார் வந்து சிறப்பான அணுகுமுறை இருக்கோ, நல்லா யாரு புத்திசாலித்தனமா பேசுறாங்களோ அவங்ககிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசலாம். ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி பேசுறது மூலியமா நம்முடைய எண்ணங்கள் வந்து வலிமைப்படும், நம்முடைய செயல்பாடுகள்ல வந்து நிறைய மாற்றங்கள் வரும். அது மாதிரிதான் வந்து நம்ம உறவுகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நம்ம அமைச்சுக்கணும். ஊர்லயும் அப்படித்தான், ஊருக்குள்ள வந்து யாருக்கிட்டையும் பகைமை இல்லை அப்படிங்கிறது மாதிரி நம்ம நடந்துக்கணும். எல்லாத்துக்கிட்டையும் பழக்க வழக்கம் வச்சுக்கணும். அதே சமயத்துல ஒரு செயல்பாடு நடக்கும் போது வந்து தவறு அப்படின்னா அதை வந்து சுட்டி காட்டுற நம்ம பயப்படக்கூடாது. எதுவும் தெரியாத மாதிரி கண்டுக்காம இருந்தக்கூடாது. நம்ம பொதுவான இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா அதை பத்தி பேசலாம்.
அவங்க என்ன நினைச்சிட்டாலும் பரவாயில்ல, அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்படாம அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் சொன்னோம்னா தான் பயப்படுறவங்களும் கூட சேர்ந்து சொல்லுவாங்க. பயந்துகிட்டே எதுவும் சொல்லாமயே இருப்பாங்க. நாம ஆரம்பிச்சோம்னா அவங்க வந்து எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏப்பா இதெல்லாம் தப்பு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல அவர் வந்து நம்ம மேல கொஞ்சம் கோபமா தான் இருப்பாங்க. கோபமா இருந்தாங்கனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, 2, 3 நாள் பேசாம இருக்கும், மறுபடியும் வந்து நம்ம பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு. ஆஹ் அவங்க வந்து மறுபடியும் நம்ம கிட்ட ஏதாவது சொல்றது கேட்கறதுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா நம்மளை தான் வந்து தேடுவாங்க, நம்மகிட்ட தான் போன் பண்ணி சொல்லுவாங்க. அது மாதிரி தப்புன்னு சுட்டி காட்டிருந்தீங்கனால கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 6 மாசம் கழிச்சு நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா நாம அமைகிறோம். ஒரு தவறுகள் வந்து எந்த இடத்துலயும் சுட்டி காட்டுறதுக்கு நாம தயங்கக்கூடாது. அது மாதிரி நம்ம வீட்லயும் சரி, நம்ம ஒவ்வொருத்தருகிட்டையும் வந்து நம்ம தவறுகளை வந்து நம்ம அனுசரிச்சு போகக்கூடாது. அதை பேசணும், பேசி அதை வந்து மாத்திக்கக்கூடிய பக்குவங்களை நாம உருவாக்கிக்கணும். அதாவது நம்ம இறையாற்றல்கிட்ட கேட்கணும், பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம வந்து கேட்கணும், இறைவா என்னால் மாற்ற முடியாத கருத்துக்களை, மாற்ற முடியாத விஷயங்களை மாற்றக்கூடிய பக்குவத்தை எனக்கு தருவாய் அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்ல சொல்லதான் நமக்குள்ள மாற்றங்கள் வந்து வரும். மாற்றங்கள் ஒன்றே நிலையானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஒவ்வொரு காலங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிட்டு போகணும். நம்ம வந்து 20 வயசுல இருந்தோம் இல்லைங்களா, 20, 25 வயசுல, 30 வயசுல இருந்தோம். இப்போ இருக்கிற 20 வயசு 30 வயசு குழந்தைகளை பாருங்க, அவங்க வந்து வேற மாதிரி இருக்காங்க, நம்ம வேற மாதிரி இருக்கோம். அப்ப அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களை நம்ம மாத்தி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அணுகுமுறை வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த வயசுல இருக்கிறவங்களோட நம்ம உறவு வச்சுக்க முடியும். இப்ப 20 வயசு 15 வயசு இருக்கிற குழந்தைகிட்ட வந்து எப்படி பேசணுமோ அது மாதிரி பேசிட்டு அவங்க கிட்ட உறவு வச்சுக்க முடியும். அப்பதான் அவங்க நம்ம கிட்ட நின்று பேசுவாங்க. இல்லை அப்படின்னா நம்மளை கிராஸ் பண்ணி போவாங்க, நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அது மாதிரி மற்றவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்டயும் நம்ம பேசணும். எல்லா வயது இருக்கிறவங்ககிட்டையும் நாம பேசணும். ஒரு வயசுல இருந்து குழந்தையில இருந்து ஒரு குழந்தை பார்த்தா எடுத்து கொஞ்சணும். சில பேர் குழந்தை தொடவே மாட்டாங்க, அப்படியே இன்னும் பார்த்து பேசிட்டு அப்படியே போவாங்க. அவங்க குழந்தைகிட்ட பேசி பழகுவாங்க, மற்ற குழந்தைகிட்ட வந்து எதுவும் பேச மாட்டாங்க. அப்புறம் கிண்டலா பேசுவாங்க. பாத்தீங்கன்னா குழந்தைகளை பார்த்தாலே கிண்டலா, நீ அதை பண்ணிடு அப்படின்னு அது ஒரு இதா பேசுவாங்க. அது ரொம்ப கேவலப்படுற மாதிரி ஏதாவது வார்த்தை சொல்லிட்டு போயிடும் அந்த பாப்பா. குழந்தை வந்து சொல்லும், என்ன குழந்தை இப்படி வச்சுக்கிற, அப்படியா அப்படிம்பாங்க. சொந்தக்காரெல்லாம் இப்படி வந்து அணுகுவாங்க, எதிராவே பேசுவாங்க. அது மாதிரி எல்லாம் வந்து நம்ம இப்படி எல்லாம் சொல்ல வேண்டாம்னே சொல்லலாம். அடிக்கடி வந்து வீட்டுக்கு வர்றவங்களா இருந்தா ஏப்பா நீ வந்து குழந்தைகிட்ட பேசுற கரெக்டா நேர்மறையா பேசுற மாதிரி இருந்தா பேசுங்க, இல்லைன்னா நீங்க பேசாட்டி பரவாயில்ல அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னா குழந்தைகளை வந்து தாழ்வு மனப்பான்மையே கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னே திட்டம் போட்டு பண்ணுவாங்க. மாமாவா இருக்கலாம் அல்லது மாமா பையனா இருக்கலாம், அவங்க குழந்தைகள் நல்லா வளர்த்தணும், இவங்க குழந்தை வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு திட்டமிட்டே வந்து அடிக்கடி வருவாங்க, பேசுவாங்க. தாழ்வு மனப்பான்மையோட பேசிட்டே இருப்பாங்க. இவங்க பையன் வந்து நல்லாவே வளரக்கூடாது அப்படின்னு நோக்கத்திலேயே பேசுவாங்க. அதையெல்லாம் இனங்கண்டு அத வந்து இந்த மாதிரி ஒரு ஈகோ வச்சுக்கிட்டு பேசுற முறையெல்லாம் தவிர்க்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, சொந்த ஒருத்தருடைய அக்காவா இருக்கலாம், அதே மாதிரி பேசுவாங்க. அவங்க குழந்தைகிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க, இவங்க குழந்தைகிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம களை எடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அமைதியா இருக்கிற நேரத்துல வந்து நேரடியா பேசுனா
என்ன குழந்தைக்கு நான் நல்லதை சொல்றேன், நீ இப்படி சொல்ற அப்படின்ட்டு பேசாம போயிடுவாங்க, சண்டைக்காரரா மாறிடுவாங்க. ஒரு அமைதியா இருக்கிற நேரத்துல வந்து இந்த மாதிரி சொல்லலாம். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இப்படி அணுகக்கூடாது, நம்பிக்கை சிந்தனை வளர்க்கணும். என்ன பண்றது, அவங்களுக்கும் நம்ம பாடம் எடுக்க வேண்டியது. நம்பிக்கை சிந்தனையை வளர்த்தி அவங்களையும் நம்ம ஆஹ் நல்ல அணுகுமுறை சார்ந்து கொண்டுட்டு வரணும். ஒவ்வொருத்தையும் ஊருக்குள்ள ஒரு தப்பா இருந்தாங்கனாலும் அதை சுட்டி காட்டி அவங்களோட தனிமையாக வந்து இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இப்படி எல்லாம் மாற்றங்களை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு நம்ம அன்பா பேசி சொன்னோம்னா ஒரு சில விஷயங்களை பிடிச்சுக்குவாங்க. ஆஹ் பாத்தீங்கன்னா தகாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஊருக்குள்ள. நம்ம குழந்தைகளும் கேட்கிற மாதிரி சூழல் இருக்கும் அந்த இடத்துல. அப்ப வந்து அந்த சூழலை எப்படியாவது நம்ம மாத்தணும். ஒரு பஞ்சாயத்து தலைவரை வச்சு உட்கார வச்சு, எங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறது சரியா இருக்காது, கொஞ்சம் மாற்றத்துக்கு வாங்க, உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை எல்லாரும் கேட்கிற மாதிரி இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு புரிய வச்சு அந்த மாதிரி சூழலை வந்து தவிர்க்கிறோம். நம்முடைய சூழல் எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்முடைய எண்ணங்களும் வளரும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து சூழலை மாத்துறதுக்கு உண்டான மனநிலையை நான் வச்சுக்கிட்டே தான் இருக்கும். வீட்டுக்குள்ள வந்தோம்னா வீட்டுக்குள்ள எந்தெந்த பொருள் இருக்கணும், எந்தெந்த பொருள் இருக்கக்கூடாது, இடங்களை வந்து நம்ம ஒரு பொருளை எடுக்கிற மாதிரி பக்குவமா வச்சிருக்கணும். கரெக்டா ஒரு பொருள் அந்த இடத்துல உடனே போய் எடுத்துக்கிற மாதிரி அடையாளப்படுத்தி வச்சிருக்கணும். அதே போல நம்முடைய சூழலை வந்து எல்லா விதத்திலையும் வந்து நம்ம அறிவு வந்து மேம்பட்டு போற மாதிரி சூழல்கள் நமக்கு இருக்கும். நம்முடைய நண்பர்கள் தேர்வு பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த நண்பர்கள் வந்து யாரோட பழகணும், யார விலகி செல்லணும் அப்படிங்கிற நபரை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து இது பண்ணிக்கணும். அது மாதிரி குழந்தைகளுக்கு அப்படித்தான். எந்தெந்த நம்ம குழந்தை யாராட்டு பழகுது, யாராட்டு பழகக்கூடாது, அந்த மாதிரி சூழலை வந்து அமைக்கணும். அது மாதிரி நம்ம குழந்தைகிட்ட நல்லா கலந்துரையாடணும். அது மாதிரி எல்லாம் இது மாதிரி எல்லாம் நம்ம கொண்டுட்டு போனோம்னா தான் நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க முடியும். இப்போ நம்ம வந்து இயற்கை உணவு சாப்பிடலாம்னு நம்ம நினைக்கிறோம். நாம சாப்பிடலாம் நினைச்சிட்டு இருந்தோம்னா அது நடக்கவே நடக்காது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற எப்படி சாப்பிட வைக்கிறது, அப்ப அவங்களுக்கு வந்து காட்சிப்படுத்தணும். அதை நாம வந்துட்டு இயற்கை சாப்பிடு சாப்பிடு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோன்லாம் எகெயின்ஸ்டா சுரக்க ஆரம்பிச்சிடும். அதை சாப்பிட்டாங்கன்னா வாந்தி ஆயிரும். நான் சொன்ன கேட்டா என்ன மனுஷன் சொன்ன கேட்கவே மாட்டேங்க, வேண்டான்னு சொல்லி நான் சாப்பிட வச்சு இப்படி எல்லாம் ஆகி போச்சு. சொந்தக்காரர்கிட்ட எல்லாம் சொல்லிடுவாங்க, எல்லாரும் நம்மளை பிடிச்சி திட்டுவாங்க, நீ ஏப்பா அப்படி பண்ணி கொடுமைப்படுத்துற குழந்தைகளை எல்லாம், பெரியவங்களை கொடுமைப்படுத்துற அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அவங்கள வந்து கூட்டிட்டு போகணும். எல்லாரும் அதை கடைபிடிக்கிற இடம் எங்கன்னு பார்க்கணும். இப்போ இயற்கை ஆசிரமம், நல்வாழ்வு ஆசிரமம் பார்த்தீங்கன்னா சிவசைலத்தில் இருக்கு. அங்க போனா ஃபுல்லா இயற்கை உணவு தான் உள்ள. அந்த மாதிரி இடங்களை கூட யாரை வந்து மாத்தணும்னு நினைக்கிறோமோ அவங்கள அங்க கூட்டிட்டு போகணும். அந்த சூழலுக்கே கூட்டிட்டு போனா தான் அவங்களுக்கு புரியும், ஓ அப்படியா இப்படியெல்லாம் இருக்குதா, அவங்களுக்கு வந்து சுகர் சரியா இருக்குதா, அவங்களுக்கு வந்து புற்றுநோய் சரியா இருக்கா, அப்போ சிறப்பு, நான் வந்து இத நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிப்பாங்க, நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்பதான் வந்து நாம அந்த இயற்கை உணவை ஃபாலோ பண்ண முடியும். அப்போ எண்ணங்களை அப்படித்தான், மற்றவங்க எண்ணங்களை மாத்தணும்னா நான் இந்த எண்ணத்தை இப்படி நினைச்சுக்கிட்டு இப்படிதான் இருந்தேன், இப்படி எல்லாம் இருந்தேன், இப்படி மாத்திக்கிட்டேன்ப்பா அப்படின்னு நாம சொன்னோம்னா தான், ஓ அப்படியா, சிறப்பு சிறப்புன்ட்டு அவங்கள ஏதோ ஒரு ஐடியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா வந்து அவங்க வந்து நம்ம சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டே அவங்க வந்து எண்ணத்தை மாற்றத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்படித்தான் மாத்த முடியும். ஆனா நேரடியா வந்து நீ இப்படி பண்ணி இப்ப தப்புப்பா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த எண்ணத்தை மாத்திக்கவே மாட்டாங்க, இன்னும் ஆழமா பிடிப்பாங்க. நான் அப்படித்தான், இது என்னுடைய இது என்னோட இதை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
சாதாரணமா ஒருத்தர்கிட்ட வந்து சின்ன பசங்கிட்டயே வந்து நம்ம அந்த மாதிரி ஏதாவது சுட்டி காட்டினோம்னா அதை வந்து பிடிவாதத்தை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நேரடியா சொன்னோம் அப்படின்னா. அதுக்கு தான் வந்து கதைகளை எல்லாம் வச்சிருக்கிறாங்க. கதைகள் ஏன் படிக்கணும் அப்படின்னா, அது எண்ணங்கள் மாத்தும். கதைகள் சொல்லும்போது மனுஷன் சொல்லாம விலங்குகள் சொல்லுவாங்க. சிங்கம் வந்துச்சு, அது வந்து ரொம்ப கோவப்பட்டுச்சு, கோவப்பட்டதுனால போய் வலையில போய் மாட்டிக்கிச்சு. அன்பா ஒருத்தர் ஒரு எலிகிட்ட பழகுனதுனால வந்து அது வந்து காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதை வந்து பார்க்கும்போது அப்புறம் அவங்க நம்ம வந்து அவங்களுக்கு பொருத்திக்குவாங்க. ஆஹ் இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறது. இப்படித்தான் வந்து எந்த விஷயத்தையும் நேரடியா சொன்னோம்னா அவங்க வந்து அது நியாயம்னு சொல்றதுக்கு தான் போராடுவாங்க. அப்போ வந்து நம்ம கதைகள் மூலியமா அதை சொல்ல ஆரம்பிக்கணும். பக்குவமா சொல்லி நம்முடைய உறவுகளை வந்து நாம மேம்படுத்திக் கொள்வோம். நம்முடைய எண்ணங்களை அழகுபடுத்த வேண்டும். நம்முடைய உடலை அழகுபடுத்த வேண்டும். நம்முடைய கால்கள் நமக்காக ரொம்ப உழைக்குது இல்லைங்களா? நம்முடைய மனசு நம்மளுக்கு வந்து ரொம்ப உழைக்குது. அதை வந்து கோவப்படுத்தி பார்க்கிறது, கால்களை கஷ்டப்படுத்தி பார்க்கிறது, நம்ம உடம்ப கஷ்டப்படுத்தி பார்க்கிறது, கஷ்டப்படுத்துற மாதிரி உணவுகள் நாம கொடுத்து உடம்ப கஷ்டப்படுத்துறோம் இல்லைங்களா? அது மாதிரி நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இந்த எண்ணங்களை எல்லாம் இப்படி சரி பார்த்துக்கிட்டே வந்தா தான் நமக்கு இருக்கிற ஆசைகள்லாம் குறையும். 2 விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து எதிர்பார்ப்பு, ஆளுமை செலுத்துறது இருக்கக்கூடாது. ஒருத்தர் ரொம்ப எதிர்பார்க்கவும் கூடாது, ஆளுமை செலுத்தவும் கூடாது. எங்க குருநாதர் தான் அதை வந்து ரொம்ப ஒரு வாதமா சொல்லுவார். இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு. நாங்க ஐயா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மணிக்கணக்கா அப்படியே ஒரு காட்டுக்குள்ள போய் போட்டுட்டு இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். பேசுவோம். இதெல்லாம் ஆளுமை செலுத்துறது, எதிர்பார்க்கறது தவறு. இந்த 2ஐயும் குறைச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்து தீரும். ரொம்ப நன்றிங்க ஐயா. இது மாதிரி நம்ம உடலையும் மனதையும் பாதுகாப்போம். நன்றிங்கய்யா. சிறப்பு, ஐயா வணக்கம். சந்தோஷம். நன்றி. சிறப்புங்கய்யா. இதுல என்ன பெரிய விஷயம் என்னக்கா, இப்ப ஆசான் வந்து எடுக்கிறதுக்கு வந்து நம்ம ஆசிரியர்கள்னு நம்ம மாணவர்கள் எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு நிலை அறிந்து நமக்கு சிறப்பா சில விஷயங்கள் குடுத்துட்டு இருந்த நமக்கு இறை சாதனை மார்க்கத்தின் இறைமேதன் ஐயா வந்து தவிர்க்க முடியாத காரணத்தினால இன்னைக்கு வர முடியல. அப்படி இல்லன்னாலும் அதுக்கும் நாங்க சளைத்தவர்கள் இல்ல. அப்படிங்கிற மாரி இன்னைக்கு வந்து நம்ம நல்ல சிவம் ஐயா வந்து இறைமதன் ஐயா வந்து ஒரு அ தியரியா குடுப்பாங்க. ஒரு விஷயத்த வந்து ஒரு தியரியா குடுப்பாங்க. இன்னைக்கு வந்து நம்ம அனுபவத்துல அது ஒரு பிராக்டிகலா நமக்கு இன்னைக்கு வந்து நல்ல சிவம் ஐயா சொல்லியிருக்காங்க. நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும், நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும், உறவுகள் எப்படி இருக்கணும், அப்படிங்கிறத பத்தி ஒரு சிறப்பான ஒரு தகவல் இன்னைக்கு குடுத்திருக்காங்க. உறவுகள் மேம்பட அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் கிடைச்சிருக்குது. அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு இன்றைய நிகழ்வை உறவுகள் மேம்பட என்ற தலைப்பில் அற்புதமாக அனைவருக்கும் ஒரு புரிதலையும் ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த நலசுவம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. ஐயா சொன்னதுல பல கருத்துக்கள் வந்து இதுல வந்து நமக்கு வந்து புரியிற வண்ணம் இருந்துச்சு. ஏன்னா இது வாழ்க்கை முறையில, நடைமுறையில எந்த எதார்த்தங்கள் கண்டிப்பாக வேணும். எதார்த்தங்கள் கண்டிப்பாக இருந்தால் தான் நாம வந்து உறவுகள் மேம்படும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் குடுத்தாங்க. தாங்கிற ஒரு ஆணவமும் இருக்கக்கூடாது. தன் நிலை அறிந்து நம்ம செயல்பட வேண்டும். முக்கியமான விஷயம் அதுதான். எல்லாம் தெரிந்தது, எனக்கு எல்லாம் தெரிந்தது அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது. தான்ங்கிற ஒரு மனப்பக்குவம், ஒரு எப்படி சொல்றதுன்னா, அத வந்து உயர்த்தி காட்டிக்கவும் கூடாது. அது என்னைக்கும் நம்ம வந்து எதுவும் அறிந்தவர் அல்ல, எதுவும் தெரிந்தவர் அல்ல என்பதைப் போல் நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் இருந்தால் கண்டிப்பாக வந்து அந்த உறவு முறைகள் என்பது வந்து சிறப்பா இருக்கும். அப்படிங்கிறதையும் சிறப்பான ஒரு விளக்கம் குடுத்தாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் குழந்தைகளை முதல் பெரியவர்கள் வரை நாம் எந்த நோக்கத்தில், எந்த அனுபவத்தில் நாம் அவர்களிடம் பழகுகிறோமோ, அதனுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். உண்மையிலேயே வந்து குழந்தைகள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஐயா சொன்ன மாரி நெறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து எதிர்மறையாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தான் தான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலேயே தன்னுடைய
நிலைகள் தான் உயர்ந்தது அப்படிங்கிற நோக்கத்திலையும் பல பேர் வந்து இன்னைக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து என்னைக்குமே வந்து அது ஒரு நல்ல விஷயத்துக்கு கைகூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அதுல வந்து எந்த அளவுக்கு அதாவது நம்மளை அறிந்தும் சில விஷயங்கள் தெரிந்தும் அத வந்து தவறு செய்றாங்கன்னா, அது அந்த நமக்கு நெறைய விஷயங்கள் இப்ப இது நம்ப காலச்சக்கரம் நண்பர்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். அது எந்த நோக்கத்திலயோ நம்ம அவங்கள வந்து சரிப்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்ப நம்ம ஏற்படுத்தணும். இப்ப காலச்சக்கரத்துக்கு வந்து இந்த நிகழ்வுகள் கொடுத்துக் கொண்டிருக்கும் 3 வருட காலங்கள் எந்த நிகழ்வையும் சரி, இன்னைக்கு வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இது செய்ய முடியுமா? இது போக முடியுமா? இது வர முடியுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியிலேயே இதுல போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு செய்தி இது. இத வந்து என்னால் முடியும், என்னால் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் மட்டும் தான் நம்ம வந்து அத சாதிக்க முடியும். கண்டிப்பாக அது வந்து சாதிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. உண்மையிலுமே சொல்லப்போனாக்கா. அத வந்து நீங்க வந்து ஒரு கேள்விக்குறியா அத வந்து நம்ம அந்த இடத்துல வைக்கக்குள்ள, அது வந்து நமக்கு ஒரு கேள்விக்குறியாவே தொடர்ந்து போயிட்டுருக்கும். எந்த அளவுக்கு நம்ம அது வந்து முடியும் அப்படிங்கிறத ஒரு நம்ம வைக்கக்குள்ள, அது வந்து நமக்கு வெற்றியா அந்த இடத்துல நமக்கு வந்து திறம்பட செய்ய முடியும்னு வச்சுக்கங்களேன். அதற்கு ஒரு பெரிய உதாரணம் இப்ப காலச்சக்கரம் அன்பர்களுக்கு நம்ம சொல்லணும்னா, இதுல வந்து பயணிக்கிற எல்லாருமே ஒரு பெரிய பாக்கியசாலியே, ஒரு புண்ணியவான்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதோ இல்லையோ, எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. ஏன்னா உங்களுடைய அனைத்து விதமான செயல்களும் வந்து எல்லாமே வந்து ஒரு நிறைவான ஒரு செய்தியா போயிட்டுருக்கு. இதுல ஒரு உதாரணம் எப்படின்னாக்கா, நம்ம இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதனையா கூட அந்த நேரடி நிகழ்வுக்கு வரக்கூடிய சூழ்நிலையே இல்ல அப்படிங்கிற ஒரு காலகட்டங்கள் இருந்துச்சு. அதாவது எப்படின்னா, அவங்க 1ஆம் தேதியிலேருந்து தொடர் வகுப்ப வந்து அவங்க குழந்தைகளுக்காக ஏற்படுத்திட்டாங்க. ஏற்படுத்தி அவங்க போஸ்டரும் போட்டாங்க. போஸ்டரும் போட்டு தொடர்ச்சியா செய்யக்குள்ள எப்படிங்க என்னால வர்றது? நான் தான் இருந்தே நடத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய வந்து அவங்க சொன்னக்குள்ள நமக்கே இதுவரைக்கும் நான் அந்த குரூப்ல இத சொல்லல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்குள்ள, "இல்லங்கய்யா, நீங்க இல்லாம அது நிகழ்ச்சிங்கிறது சாத்தியப்படாது." அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருந்தோம். "இதுல வர வாய்ப்பு இல்லைங்கய்யா. ஆனா கடைசி நாள்னாச்சும் நான் வந்துட்டு வரேன்." அப்படிங்கிறது. ஆனா பயிற்சியும் குடுக்க முடியாதே, என்ன செய்றது? அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த 1 மாத காலங்களாக போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. 1 மாத காலங்களாக இறைமதன் ஐயா வந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் ஒரு நாள் வந்து வந்துட்டு போற மாரி வாய்ப்பு இருந்துச்சு. அப்பதான் நான் சொன்னேன், "இல்லங்கய்யா, கண்டிப்பா நீங்க அத பத்தி நெனைக்காதீங்க. நீங்க 3 நாளும் கலந்துப்பீங்க. அது வாய்ப்பு எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க வருவீங்க." அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். நேத்து வந்து ஐயா ஃபோன் பண்ணி இன்னைக்கு வெளியூர்ல இருக்கிறாங்க அவங்க. அதனால தொடர்பு இன்னைக்கு அவங்க துண்டிக்கப்பட்டதுனால சரியான முறையில கலந்துக்க முடியல இன்னைக்கு. நேத்து பேசிட்டு இருக்கோல்ல, அவங்க திடீர்னு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, "ஐயா நான் மொத நாளே வந்துர்றேன். 1ஆம் தேதியே நான் வகுப்புக்கு வந்துர்றேங்கய்யா" அப்படின்னாங்க. "என்னங்கய்யா நீங்க தானே சொன்னீங்க வர்றதுக்கு வாய்ப்பு" "இல்லைங்கய்யா அந்த புரோகிராமே எங்களுக்கு இப்ப கேன்சல் ஆயிடுச்சு" அப்படின்னாங்க. அது எப்படி என்னான்னே நமக்கு வந்து எதையுமே சொல்ல முடியல. அதுதான் நம்ம காலச்சக்கரத்தோட பெரிய மகிமை. ஏன்னா, அவங்களுக்கு பல குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் எக்ஸாம் வர்றது, அடுத்தது நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பெற்றோர்கள் வந்து அந்த கருத்துக்கள் வந்து அவங்களுடைய கேன்சல் ஆனதுக்கு காரணம். அப்படின்னு எல்லாருமே இந்த நேரத்துல ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற மாரி எப்படி பாருங்க, எங்க நினைக்கக்குள்ள எங்க போய் அடிச்சு அதாவது ஒரு பந்துல ஒரு செவுத்துல பால் அடிச்சா திருப்பி நம்மள்ட்ட வரும்பாங்க. அது மாரி கதை தான் இது. ஏதோ நம்மளோட எண்ணங்கள் வந்து ஒரு சரிவர ஒரு சரியான எண்ணங்களா இருக்கிறதுனால, அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றிய குடுக்குது பாருங்க. அதுதான் ஒரு பெரிய இந்த காலச்சக்கரத்தோட பெரிய ஒரு இது வந்து எங்கேயும் நடக்கல. இது இங்க நம்ம டெய்லி நடத்திட்டு இருக்கிற இந்த காலச்சக்கரத்திலே தான் நடக்குது. அதனால வந்து எல்லாருமே உணர வேண்டும். உணர்ந்தால் தான் அது கண்டிப்பாக வெற்றியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாரி என்னன்னாக்கா, இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, நம்ம குடும்பத்திலயும் அந்த உறவுகள் மேம்படுவதற்கு வந்து நாமும் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். என்னைக்குமே எனக்கு தான் எல்லாமே தெரியுது அப்படிங்கிற ஒரு வாய்ப்ப நம்ம எடுத்துக்க கூடாது. யாரா இருந்தாலும் சின்ன குழந்தையா சொன்னா கூட, அவங்களோட சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு, நம்ம அந்த குடும்பத்துல வாழ்ந்தோம்னா, எல்லாருக்குமே அந்த உறவுகள் வந்து செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறது தான். இது எல்லாருமே நம்ம கடைபிடிக்கணும். ஒருவர் மட்டுமல்ல, எல்லாருமே கடைபிடிச்சோம்னா, அது உறவுகள் இப்ப காலச்சக்கரம் என்பதும் ஒரு உறவுகள் தான். இதுல உள்ளவங்க எல்லாருமே நான் நேரடி வகுப்புக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த நம்ம வந்து விதைக்கக்குள்ள அது எல்லாருக்குமே வந்து அறுவடை செய்யக்கூடிய நாட்கள் நமக்கு நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மாரி எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒவ்வொரு எண்ணங்களையும் ஒரு அ நேர்மறையாக நம்ம அத வந்து நினைத்து நினைத்து அது மேம்படுறோமோ, கண்டிப்பாக அது வந்து நீங்க அதாவது நெனைச்ச உடனே நடந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஹீலர் பாஸ்கர் ஐயா சொல்லுவாங்கல்ல. ஆழ் மனசுல நம்ம பதிய வைக்கிறது. நீங்க ஃபர்ஸ்ட்டு பதிய வைக்கிற எண்ணங்கள் தான் உங்களுக்கு வந்து அ
கொஞ்ச நாளைக்கு லேட் ஆகும். அடுத்து நீங்க நினைச்சீங்கன்னா, நினைச்ச உடனே நடந்துட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்து மெய்சிலிர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள்லாம் உங்க கையில இருக்குது. அத பயன்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்கள்ட்ட இருக்குது. கொடுத்து கொண்டே இருக்கிறோம். திகட்ட திகட்ட அ எடுத்துக்கொள்வதற்கு உங்களிடம் திகட்டாத அளவுக்கு நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா, அந்த அளவுக்கு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த காலச்சக்கரத்துல வந்து 3 வருடங்கள் பயணிக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே வந்து பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத என்ன இருக்குன்ட்டு வெளியில போனவங்கலாம் என்னத்த சாதிச்சுட்டாங்கன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. சைபரா தான் இருப்பாங்க. அது இந்த நிகழ்வுக்கு மட்டும் கிடையாது. எந்த நிகழ்வுலயும் சரி. எதையுமே வந்து மேலோட்டமாக நம்ம சென்று கொண்டே இருந்தோமானால், அதற்கு வந்து எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. எந்த ஒரு வெற்றியும் கிடையாது. மேலோட்டமாக தான் இருக்கும். நம்ம எப்படி ஆழ்ந்து ஒரு நிலைக்கு வர ஒரே ஒரு விஷயத்த கையில நம்ம காலச்சக்கரம் மட்டும் தான் நீங்க பயணிக்கணுங்கிறது கிடையாது. எந்த நிலைகள்ல நீங்க ஒரு ஒண்ணுத்த மட்டும் கையில எடுத்துக்கிட்டு நீங்க ஆழ்ந்து அதுல பயணிக்கிறீங்களோ, அது உங்களையும் மேம்படுத்தும், உங்கள் குடும்பத்தையும் மேம்படுத்தும், உங்க உறவுகளும் மேம்படும். அந்த அளவுக்கு வந்து இது நினைத்து இப்ப நம்ம சொன்ன உதாரணமும் கூட. இது வந்து எப்படி இறைமதனையாவோட அந்த நிகழ்வுக்கு உண்டான அதே மாரி உங்கள் குடும்பத்திலயும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத உறவுகள் மேம்படுத்திக் கொண்டே போகக்கூடிய வாய்ப்புகள் நெறைய கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன். இது வந்து உண்மையான ஒரு செய்தி. இத வந்து தொடர்ந்து ஆழ்ந்து சிந்திச்சு அத யாரு செயல்படுத்துறீங்களோ, அவங்களால் மட்டும் தான் அது முடியும். இல்லனாக்கா அது அடுத்தவங்கள நம்ம கை காட்டுற ஒரு கைகாட்டியா தான் நம்ம இருப்போம். என்னைக்குமே அது பார்த்தீங்கன்னா, மத்தவங்களலாம் பயணிச்சுட்டே இருப்பாங்க. அந்த கைகாட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்திலேயே தான் நின்னுகிட்டு இருக்கும். என்னைக்குமே சொல்லுவாங்க, "எங்க இருக்கீங்க? அந்த கை காட்டிட்டா போனீங்களா?" அப்படிம்பாங்க. அதனால இந்த கைகாட்டியாக இல்லாமல், நாம் அந்த பயணித்து அனைவருக்கும் பயனுள்ள ஒரு நபராக நாம் மாற வேண்டும். அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல எல்லாருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஏன்னா, இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து பல பேர நம்ம உணர்ந்து, உணர்த்தி அனைவரையும் மேம்பட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த நிகழ்வு சென்று கொண்டிருக்கிறது. மற்ற நிகழ்வுகளுக்கும் காலச்சக்கரத்திற்கும் 1 பங்கு அல்ல 100 மடங்கு வித்தியாசம் நெறைய உண்டு. நம்ம ஏன்னா, எப்படி நம்ம உடல்ல வந்து கோடி செல்கள் டெய்லி உருவாகி அழிகிறதோ, அதே மாதிரி இந்த காலச்சக்கரம் என்பது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புதுமையை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு 1031 நாள் என்றால் 1031 புதுமைகள் குறைந்த அளவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னும் அதிகப்படுத்தி நீங்க நெனச்சீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1,00,00,000 புதுமைகள் நீங்க நெனச்சுக்கிட்டா கூட, அதை இன்டு மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியது தான். அது மாரி நம்ம நெனச்சுக்கிட்டு தான் இந்த காலச்சக்கரத்த நம்ம நகர்த்திட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு நாள் கூட நமக்கு வந்து எந்த தொய்வும் இல்லாமல் திறம்பட நம்ம நிகழ்ச்சிய குடுத்துட்டு இருக்கிறது. அந்த பிரபஞ்சமும், அந்த இயற்கையும் நமக்கு பேரின்பத்தையும், பேராற்றலையும் சிறப்பாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதனால வந்து யாரை பற்றியும் யாரும் கவலைப்பட வேண்டாம். தன்னைப் பற்றி தான் அறிந்தால் மட்டுமே அனைத்தையும் நாம் அடையும் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத மட்டும் கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்தவங்கள பத்தி நம்ம சிந்திக்கவோ, சிந்திக்கவோ இல்ல. அவங்களுக்கு உண்டான செய்திகள நம்ம குடுக்கக்கூடிய ஒரு மனிதரா இருக்கணும். அவங்க வந்து எந்த விதத்துல, எந்த நோக்கத்துல போறாங்கங்கிறத பத்தி நம்ம சிந்திக்க கூட வேண்டாம். நம்மளுடைய நிலைகள் அறிந்து நாம் சென்று கொண்டே இருந்தால், நம் பின்னால் வரக்கூடிய வாய்ப்புகள் அனைவருக்கும் சிறப்பான ஒரு நிகழ்வாக அமையும் என்பதை இந்த நேரத்தில தெரிவிச்சுக் கொள்றோம். அதுக்கு நெறைய உதாரணங்கள் இருக்கு. இப்ப காலச்சக்கரத்துல சொல்லப் போனோம்னா. அதெல்லாம் சொன்னோம்னா, இன்னும் 1000 நாட்கள் தேவைப்படும். ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்த சொல்லலாம். அதனால வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. இத வந்து பயணிக்கிற உங்களுக்கு தான் தெரியும். அப்படிங்கிறத இந்த நேரத்தில தெரிவிச்சுக்கிறோம். அதேபோன்று அந்த நேரடி நிகழ்வு என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிறப்பான ஏற்பாடுகள். ஒண்ணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் எண்ணங்கள் இதுல என்ன சிறப்புன்னு நெனச்சுட்டு நீங்க கேட்கலாம். ஒண்ணுமே சிறப்பு இல்ல. அதுதான் நான் சொல்லப் போறேன். ஒரு சிறப்பும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது செயல்படும். அவ்வளவுதான். அதுதான் சிறப்பே. நீங்க நெனச்சுட்டு வர்றது தான் நடக்கும். நீங்க நெனச்சுட்டு வர்றது தான் இருக்கும். நீங்க நெனச்சுட்டு வர்றது தான் அ செய்கைகளா மாறும். அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது மாரி நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வாக ஏன்னா நம்ம அந்த எண்ணத்தை எந்த அளவுக்கு போடுறோமோ, அந்த வெற்றி தான் அங்க கிடைக்கும். நேற்று முந்தா நாள் வரைக்கும் நான் வந்து இந்த நிகழ்ச்சிய பத்தி ஒரு எதையுமே சிந்திக்காத ஒரு பெரிய ஒரு செய்தி நேத்து எனக்கு கிடைச்சது. அத வந்து நம்ம செய்யணும், கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு இறைமதன் ஐயா குடுத்தாங்க. அப்படிங்கவுள்ள அதான் எல்லாரோட எண்ணங்களும் பிரதிபலிக்கக்கூடிய செய்கைகள் தான் நமக்கு அன்னன்னைக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அது மாரி ஒவ்வொரு நாளும் உங்கள் எண்ணங்கள் எந்த அளவுக்கு மேம்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு நம்ம அந்த நேரடி நிகழ்ச்சிக்கு உண்டான ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு சிறப்பானதாக அமையும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எதைப் பற்றியும் யாரும் எதையும் சிந்திக்காமல் தன்னிலை அறிந்து தன் விளக்கத்தோடு அனைவரும் நம்ப செய்யக்குள்ள
எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கும். அதனால அந்த நேரடி நிகழ்வுக்கு எல்லாருமே வாங்க. மற்றவர்களையும் வருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்திங்க. அ யாரோ சொன்னாங்க, "வெயிலா இருக்குங்க, ஜாஸ்தியா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வெயில் காலத்துல வெயில் தான் இருக்கும். மழை காலத்துல மழை தான் இருக்கும். அதனால வந்து அதை விட்டுவிட்டு வெயில் காலத்துல வெயிலே இருக்கக்கூடாதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. மழை காலத்துல மழை பெய்யக்கூடாதுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. காரைக்காலை சார்ந்து நம்ம எப்படி அந்த நிகழ்வை நம்ம சிறப்படைய முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் இருக்கும். அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா, வெயில் காலம் கூட உங்களுக்கு மழைக்காலமாக மாறக்கூடிய வாய்ப்பை பிரபஞ்சம் நமக்கு ஏற்படுத்தும். அதுதான் நம்ம கையில இருக்குது. ஏன்னா, இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இது 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இதே நிகழ்வு வந்து காரைக்கால்ல இயற்கை வேளாண்மை திருவிழான்னு பண்ணோம். இதே மே மாசம் 25 தேதியில பண்ணோம்னு வச்சுங்களேன். பார்த்தீங்கன்னா, நல்ல வெயில். இந்த வெயில்ல மக்கள் எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுவாங்கன்னு நெனச்சுக்கிட்டே பண்ணோம். அந்த 2 நாளும் சரி மழை. அந்த அளவுக்கு நிகழ்வுகள் வந்து எல்லாருக்கும் ஒரு சிறப்பா அந்த கோடை காலத்திலயும் ஒரு குளிர்விக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருந்துச்சு. அதுதான். நம்மளுடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குங்கிறது நமக்கு அந்த நேரத்துல நமக்கு புரியும்னு வச்சுக்கங்களேன். அதனால நம்ம எண்ணங்களை எல்லாரும் மேம்படுத்திக் கொண்டு, அந்த நிகழ்வுக்கு நேரடியாக வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக அனைவரும் நேரடியாக வந்து அந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும். குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இதை நிகழ்வை பற்றி மற்றவர்களுக்கும் எடுத்துக் கூறுங்கள். மற்றவர்களும் வருவதற்குண்டான வாய்ப்பை இதுல வந்து நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரடி நிகழ்ச்சிக்கு வந்தவங்க தான் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறாங்க. அது மாரி நெறைய பேர் பயணிக்கிறாங்க. குறிப்பா நம்ம நல்ல சிவமையா கூட. அதாவது நம்ப காலச்சக்கரத்தோட வானகத்துல நடந்த நேரடி பயிற்சிக்கு தான் நம்ம நல்ல சிவமையாவோட வந்திருந்தாங்க. அப்பதான் அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. "இப்படியெல்லாம் நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்களா?" அப்படின்ட்டு அன்னைக்கே கேட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அது மாரி நம்ம வந்து நேரடி நிகழ்ச்சிக்கு நம்ம எந்த அளவுக்கு சொன்னாலும் புரிஞ்சுக்கலனாக்கா, "ஒரு நடம் நீங்க நேரடி நிகழ்ச்சிக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சுட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து அவங்க தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் நம்ம வந்து ஏற்படுத்திக் குடுக்கலாம். அன்புடன் இதை கேட்டுக்கொண்டு, எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பா நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தொடர்ந்து நம்ம வந்து நீங்க வந்து பணம் அனுப்புறதுக்கு தயக்கம் நேரடியாக வந்து குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருந்தா கூட, உங்களுடைய பெயர்களை நீங்க முன்னதாகவே பதிவு செய்யணும். அதான் முக்கியம். ஏன்னா, நம்ம அதுக்குன்னு ஒரு குழு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த குழுல கிட்டத்தட்ட செய்திகள்லாம் ஒண்ணு ஒண்ணா குடுத்துட்டுருக்கோம். நெருங்க எல்லா செய்திகளும் எப்படி வர்றது, என்ன ரூட்டு அப்படிங்கிறத வந்து எல்லாமே முழுமையா நம்ம இனிமேல் தொடர்ச்சியா சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அந்த குழுவுல வந்து நம்ம தொடர்ச்சியா எல்லா செய்திகளும் பகிர்ந்துகிட்டே இருப்போம். அதனால வந்து நீங்க அ வரக்கூடிய நபர்களாக இருந்தால் உடனே உங்களுடைய பெயர்களை வந்து பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று நீங்கள் இன்னும் மற்ற 2, 3 இணைத்தால் கூட அவங்களுடைய செல் நம்பரையும் குடுத்தீங்கன்னா, அவங்களையும் இப்ப நம்ம அந்த குழுவுல பதிவு பண்ணிடலாம். அவங்களுக்கும் அந்த நிகழ்வுகளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து பெரிய ஒரு நம்ம விழாவா நம்ம வருஷம் ஒரு நேரடி நிகழ்வு நடத்திட்டு இருக்கோம். திரும்பவும் சொல்றேன், இது ஒருவரை சார்ந்து நடத்தப்படும் ஒரு நிகழ்வு கிடையாது. காலச்சக்கரத்தில் உள்ள அனைவருடைய குடும்ப நிகழ்வு அப்படின்னு அனைவரும் எடுத்துக்கொண்டு, அனைவரும் இதற்குண்டான வேலைகளையும், தங்களுடைய பொறுப்புகளையும் கையில் எடுத்துக்கொண்டு, அனைவரும் திறம்பட செய்ய வேண்டும். நிகழ்வு சிறப்படைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு ஏன்னா அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இந்த லலிதாம்மா மட்டும் தான் அந்த குழுல வந்து டெய்லி வாங்க ஐயா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க போடுறத பத்தி நான் ஒண்ணும் பெருமையா சொல்லல. இதுல வந்து எல்லாருடைய கருத்துக்கள் அதிகமா வரக்குள்ள, ஏதோ நடக்குதுங்கிறவங்க வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம ஒரு தூண்டுகோலா கண்டிப்பா இருப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட 500 பேர் இருப்பாங்க. 600 பேர் கிட்டத்தட்ட நெருங்க போகுது குழுவுல மட்டுமே. தொடர்ந்து ஒரே செய்தி வரக்குள்ள, அதே வருடம் என்னன்னு அவங்க கேட்கக்கூடிய நேரங்களையும் ஒதுக்கி பார்ப்பாங்க. சரி என்னமோ இல்லனாக்கா ஏதோ ஒரு செய்தி மட்டும் ஐயா போட்டுட்டு எப்பொழுதும் இவரு போடுறது தானேன்னு தள்ளி விட்டே போயிடுவாங்க. இல்ல இந்த அம்மா இவ்வளோ இப்படி டெய்லி இவங்க தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தள்ளி விட்டு போயிடுவாங்க. அதனால வந்து ஒரே செய்தி திரும்ப திரும்ப வரக்குள்ள, இது என்னதான் நடத்தப் போறாங்க? அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஒரு சின்ன விஷயத்த வந்து கோடிட்டு காட்டுற மாரி இருக்கும். அத வந்து இனிமேல் இந்த குழுவுல வந்து இந்த 1 வார காலத்துக்கு இந்த நிகழ்வுகளைப் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நெறைய இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால வந்து இந்த நிகழ்வுகளைப் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களுக்கு போய் சேரும்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிகழ்வாக குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சிறப்பு. அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்தா கூட நம்ம வந்து ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம். மற்றவர்களுக்கு அதை அனுப்பி கூட நம்ம வந்து புரிதலை ஏற்படுத்தலாம். ஒவ்வொருத்தவரும் நம்ம இத செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுல முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நான் இந்த நேரத்துல சொல்றேன். அதாவது நம்ம இந்த நிகழ்வுல நம்ம வந்து சர்டிபிகேட் குடுக்கிறதா சொல்லியிருக்கோம். நேரடி நிகழ்வுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அனைவருக்கும்
நிகழ்ச்சியில கலந்துக்கிறவங்களுக்கு